ஆபிரகாம் ரொம்ப பெரிய ஆளு. ஆபிரகாம் வெள்ளியும் பொன்னும் உடைய சீமானா இருந்தான்னு போட்டு. ஆபிரகாமுடைய செல்வத்தை ஐஸ்வர்யத்தை பூமி தாங்க கூடாமல் இருந்தது. இந்த சொத்து அப்படியே ஈசாக்குக்கு வருது. ஈசாக்கு ஆரம்பிக்கும் போதே செல்வ செழிப்பாய் ஆரம்பிக்கிறாங்க. வசனம் சொல்லுது, அவர் போய் பஞ்சதேசத்துல விதை வச்சவர் 100 மடங்கு பெருக்கமாயிருச்சு. உங்க வாழ்க்கையில 100 மடங்கு பெருக்கம் வந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாக்குறீங்களா? யோசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில நம்ம சம்பளம் டபுள் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? சிலருக்குலாம் கால்லாம் கீழே இருக்காது, அப்படி ஒரு அடி மேல தூக்கிட்டு தான் எல்லாம் பறந்துட்டு இருப்பாங்க. டபுள் சேலரி. நல்லாதான் இருக்குது கேட்கறதுக்கு அப்படின்றீங்களா? நடக்கும் அதெல்லாம். ஈசாக்குக்கு 100 மடங்காச்சுன்னு நான் சொல்றேன். 2 மடங்கு 100 மடங்கு ஆயிருக்கு. அப்போ ஈசாக்குக்கு எவ்வளவு பெரிய ஆளா ஆக்கிட்டு இருப்பாரு பாருங்க ஆண்டவர். நம்ம டபுள் சேலரி இல்ல, 100 டைம்ஸ் 100 மடங்கு பெருசாகுது. டபுளா அப்படியே பெருகுது, பயங்கரமா பெரிய ஆள் ஆயிடுச்சு. வசனம் சொல்லுது, ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனா நான், ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டான். ஆனா உக்காந்துட்டு இல்ல. இதுதான் நீங்க எல்லாம் ஏற்றுக்கோங்க, அப்படியே உள்ள ஏற்றுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க ஒரு 40 வயசுல இருக்கலாம், 50 வயசுல இருக்கலாம், 70 வயசுல இருக்கலாம், எந்த வயசுல வேணா இருங்க. ஒரு பாயிண்ட ரீச் பண்ண உடனே உக்காந்துருவாங்க. சிலர் அப்படியே உட்காந்துருவாங்க. ஒரு வீடை கட்டிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அதுக்கு மேல எதுவுமே செய்ய மாட்டாங்க. கொஞ்சம் காசை பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறது, வேற ஒண்ணுமே செய்யறது கிடையாது. ஈசாக்கு சும்மா உட்கார்ந்து இருக்கலாம். 100 மடங்குங்க, 100 மடங்கு உங்களுக்கு அறுவடை வந்திருக்குது. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்பா சொத்து எல்லாம் வந்திருக்குது, இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு கிளம்பிட்டார். கிளம்பி ஆபிரகாம் தோண்டி வச்சிருந்த கிணறெல்லாம் மூடிட்டானுங்க, அதெல்லாம் போய் திருப்ப தோன்றாரு. ஃபர்ஸ்ட் தோன்றாரு, இவர் தோண்டினோன்னா தண்ணி வந்துருச்சு. ஆனா சண்டை போட்டு எடுக்கிறான், இது எங்க கிணறு, சரி போ விட்டுரு போ ஏசேக்கு. அடுத்து இன்னொன்று தோன்றான், அதுக்கு சண்டை போடுறாங்க, அங்கேயும் தண்ணி வருது, சரி போ சித்துனா வச்சுக்கோ. அடுத்த ஒண்ணு தோன்றாரு பாருங்க, விடவே இல்லை. ஏப்பா நம்மளுக்கு எதுக்கு வீட்லயே உக்காந்து இந்த ஆடு மாடை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போவோம், ஆண்டவருக்கு சித்தம் இல்லை போல அப்படின்லாம் சொல்ல. ஏசேக்க ஊட்டியா சித்துனா ஊட்டியா வர்றேன் பார். அடுத்து அதையும் விட மாட்டேன், ஏனென்றால் ஈசாக்கு ஒன்றினால் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்திருந்தான். நான் போய் வெட்டுனா தண்ணி வரும், அவன் வெட்டினா வராது, நான் வெட்டினா வரும். இதுதான் அபிஷேகம். உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், யாரு செஞ்சாலும் நடக்காம இருக்கலாம், நீங்க செஞ்சா நடக்கும். யாரு போனாலும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது, நீங்க போய் நின்னீங்கனாலே பிரச்சனை சால்வ் ஆயிரும். இதை நீங்க ரெகக்னைஸ் பண்ணுங்க, இதை நீங்க அறிக்கை செய்யுங்க. அதாவது உங்க ஆபீஸ்ல ஒரு நீங்க சாதாரண நபரா இருக்கலாம், உங்க தொழில நீங்க ஒன்று பெரிய ஃபேமஸா இல்லாம இருக்கலாம். ஐயோ நான் சாதாரண தொழிலாளிங்க, 10,000 பேர் வேலை பார்க்குறாங்க, நீங்க சாதாரண ஆள் தான். ஆனா பிரச்சனைன்னு வரும்போது அதை சால்வ் பண்றதுக்கு ஞானம் உங்ககிட்ட இருந்தா வரப்போகுது.